ஆர்த்தி ரவி, ரவிமோகன் இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்துங்கிறது உண்மையிலேயே யார் மேல தப்பு, யார் ரொம்ப கேவலமானவர்கள், யார் புனிதமானவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு விவாதமே சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. சுஜாதா அவர்களும் சரி, ஆர்த்தி அவர்களும் சரி, கரெக்டா அந்த பொறுப்புகளை பிரிச்சுக்கிறாங்க. காசு போன விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுல என்னென்ன செலவாச்சுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மனைவி ரொம்ப அழகா பர்சனலான விஷயங்களுக்குள்ள சிலர் பண்ணியிருக்காருங்கிற அந்த ஒரு யுக்தியை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணா ரவி அவர்கள் ரொம்ப கேவலமானவராக தெரிவார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப பர்ஃபெக்டா ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ரவி பண்ணி கூட இருப்பாங்க. இவங்களுடைய இந்த ஒரு விவாகரத்துன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, ரவிமோகன் ஆர்த்தி இவ்வளோ பேசிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ ஆர்த்தி தரப்புலேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக மாசா பேசிட்டாங்க. ஸோ அதனால் ரவியோட சேர்ந்து வாழணும் இல்லையா, இவ்வளோ கேவலமான அவனோட வாழக்கூடாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரிஞ்சுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் ரவி அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஆர்த்தி ரவி, ரவிமோகன் இப்போ இவங்களுடைய கேஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரபரப்புன்னு யாரை பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காங்க. குறுக்க நம்ம விஷால் அவர்களுடைய திருமணம் கூட இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்துங்கிறது உண்மையிலேயே யார் மேல தப்பு, யார் ரொம்ப கேவலமானவர்கள், யார் புனிதமானவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு விவாதமே சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதுல இதுவரைக்கும் இரு தரப்பும் ரொம்ப டிக்னிஃபைடா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு ரேஞ்சையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ரவி அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி இல்ல நிறைய இடங்கள்ல எனக்கு உங்களை கொண்டு நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது, ஒரு கிட்டத்தட்ட நிறைய கோடிகளுக்கு நான் ஷூரிட்டி போட்டிருக்கேன்ற மாதிரியான ஒரு நிலை ரவி அவர் தரப்புல கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துல அந்த வேகத்தை காட்டினாரு. அடுத்து உடனே அவங்களோட மாமியார் சுஜாதா அவர்கள் பரபரன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்னென்ன இவ்வளோ கேவலமா நீங்க சொல்லிட்டீங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு மாமியார்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு வாதத்தையும் வச்சாங்க. குறிப்பா அந்த கடன் விஷயத்துக்கு ரவி ஒன்று சொன்னார் இல்லையா, நான் ஒரு பெரிய தொகைக்கு ஒரு ஷூரிட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு விளக்கமே சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் 100 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவரை வைத்து தயாரித்த அந்த 3 படத்துக்காக மட்டுமே. அதுல கூட வந்த வருமானத்தை நான் அவருக்கு தான் கொடுத்துட்டேன். அதுக்குன்னு ஒரு சம்பளம் ஒன்று பேசணும், அந்த சம்பளத்தை அவருக்கு நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். அதுவும் அவர் பேர்ல தான் கொடுத்துருக்குமே தவிர்த்து ஸோ நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறை பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்கள வச்சாங்க. சரி, அவங்க தரப்புல அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் தான் வராங்க ஆர்த்தி. ஆர்த்தி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லணுங்கிற மாதிரியான ஒரு நிலையில சொல்லும் போது ஆரம்பத்துல இருந்தே நாம ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஆர்த்தி நிறைய இடங்கள்ல பேசும்போது ரவி அவர்கள் செய்த தவறை பெருசா தவறுன்ற மாதிரி எதுவுமே பேசிக்காம ஒரு நடுநிலை ஒரு அளவுக்கு கொஞ்சம் மறைச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் இருந்திருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், பெண்ணுன்னா புனிதமானவள், தாய்னா எப்பேற்பட்ட தாய், உங்க வீட்லயே ஒரு தாய் இல்லையாங்கிற இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது பொதுவாக இருந்துகிட்டே இருக்கும்னு வைங்களேன். அது ஒரு இந்த சோ கால்டு சிம்பத்தி ஆர் அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள சில விஷயங்கள் போற மாதிரி நமக்கு உணர்வு வரும். பட் இருந்தாலும் அவங்களோட தரப்பு நியாயத்தை அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்க கொடுத்த லெட்டர், இந்த சோ கால்டு அந்த ஒரு 4-5 பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அநியாயத்துக்கு ரவியை சொல்லப்போனா கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செஞ்ச தவறு, அவருக்குள்ள ரகசியங்கள்லாம் என்னென்ன இருந்ததுங்கிறதெல்லாம் தாண்டி அவர் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டை விட்டு அவர் வெளியேறினதுங்கிறதே ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வெளியேற்றப்பட்டது. ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காஸ்ட்லியான கார்ல தான் வெளியில போனாருங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவர் இவ்வளோ சொல்றாரு இல்லையா, அவங்க தாய் தமகிட்ட போக வேண்டியது தானே, அது ஏன் அந்த பர்டிகுலர் அந்த 3வது நபர்கிட்ட தான் போகணுங்கிற அந்த ஒரு கேள்வியும் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான் அவங்களோட தரப்புல இருந்து. ஆனா பொதுவா ஒரு ஆணனுடைய பார்வையில அவன் இத்தனை வருஷமா அவங்க அப்பா அம்மாவை தள்ளி வச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நிலைகள்ல கொஞ்சம் விலகி இருக்கும்போது ஏதாவது ஒரு சிக்கல் நடக்கும்போது முதல்ல போய் அரவணைப்பான ஒரு நிலையை தேடுறதுங்கிறது தாய் தகப்பனை தாண்டி நண்பர்களா தான் தேடுவாங்க. இது ஆணினுடைய யதார்த்தம். ஒரு பெண் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா முதல் மேபி அவங்க தாய் கிட்ட போகலாம், இல்ல தந்தை கிட்ட போகலாம். பட் ஆண் முதல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவனுடைய நண்பர்களை நோக்கி தான் பயணிப்பான். பட் அந்த நண்பர்கள் இந்த சோ கால்டு இந்த பெண் தானா, அந்த பெண் தான் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனையை ஊட்டக்கூடிய ஒரு பெண்ணா அப்படிங்கிறது அது நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம போக முடியாது. பட் ஆனா இருந்தாலும் இவங்க சுஜாதா அவர்களும் சரி, ஆர்த்தி அவர்களும் சரி, கரெக்டா அந்த பொறுப்புகளை பிரிச்சுக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருந்தது லெட்டர்ல. அதாவது எப்படின்னா, காசு போன விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுல என்னென்ன செலவாச்சுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க மாமியார் அவர்கள். மனைவி ரொம்ப அழகா பர்சனலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது அவர் பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்டா வாழல, அவர் சில சிக்கல்கள், சில தவறுகள், பர்சனலான விஷயங்களுக்குள்ள சிலது பண்ணியிருக்காருங்கிற அந்த ஒரு யுக்தியை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப அழகா பிளான் பண்ணி பர்ஃபெக்டா என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும், மக்களுக்கு என்ன சொல்லணுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அதுக்கு இந்த ரெண்டுத்துக்குமே ரவி அவர்கள் எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கலன்னு வைங்களேன். இதுல அவர் தவறு செஞ்சிருக்காரு, செய்யல, இல்ல உண்மையிலேயே நடந்துச்சா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா
ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் எந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் ரவி அவர்கள் வந்துட்டு ரொம்ப கேவலமானவராக தெரிவார் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக 2 பேருமே பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ரவி பண்ணி கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை சொன்னால் இவன் விழுவான்றது இருக்கு இல்லையா, அந்த விதத்தில் பர்ஃபெக்டாக ரவியை காலி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் இது 2த்தையுமே பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர்களுக்கும் சில சிக்கல்கள் இருக்குது, ஒரு தாய்ங்கிற அந்தஸ்து இருக்குது, இதில் வந்துட்டு அது 2 குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு அந்த 2 பிள்ளைகளும் வந்துட்டு ஒரு அவங்களோட, அதாவது ரவி அவர்களுடைய அப்பா அம்மா வீட்டில் கூட சந்திக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க வாழ்க்கையை, இவங்க குடும்பத்தை உடைத்த அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்துட்டு என் பசங்க வந்து பார்க்கறத வந்துட்டு அவங்க விரும்பல, அதாவது பசங்களே விரும்பலங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தை அப்படிங்கிறவர் வந்துட்டு அதெல்லாமா பண்ணுவாருன்ற ஒரு கேள்வி தான் ஒன்று வருது. அதாவது அந்த தந்தை வந்துட்டு யாரோடவாது பழக்கத்தில் இருக்கலாம், இல்லை நண்பர்கள்ன்ற பேரில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நிலைகள் இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு வைங்களேன், ரவி மோகனுடைய தனிப்பட்ட ஒரு இடம்னு வைங்களேன். பட் அந்த இடத்துல கூட வந்துட்டு தன் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னும் போது நிச்சயமாக வந்துட்டு ஒன்று அவங்க அப்பா அம்மா வீட்டில் பார்க்கலாம், இல்லை ஒரு காமன் பிளேஸில் கூட பார்க்கலாம். இந்த பெண் இருக்கக்கூடிய இதே வீட்டுக்கு பசங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து பார்க்குற அளவுக்கு ரவி அவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை எல்லாம் செய்வாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பேற்பட்ட தந்தைக்குமே வந்துட்டு பிள்ளைகளுக்கு தான் முதல் ஹீரோவாக இருக்கணுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு பெண்ணோட ஒரு வீட்டில் இருக்கும்போது அதே வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு, வாங்கம்மா நம்மலாம் ஒன்றா பழக்குவோம், நம்மலாம் ஒன்றா பேசுவோம், என் குழந்தைங்க கிட்ட நான் எவ்வளோ அன்பாக இருக்குன்றதை பாருங்கன்ற மாதிரி எல்லாம் எந்த தகப்பனும் நடந்துக்க மாட்டா. உலகத்தில் பெட்ஷீட்டில் வடிகட்டின முட்டாள்தனமான ஒரு அப்பா கூட அப்படி ஒரு காரியத்தை செய்ய வாய்ப்பு இல்லை. அதை வந்துட்டு இவர் செய்கிறாரு, ஒரு ரவி மோகன் ஒரு ஸ்டார் ஒரு செய்கிறாருங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் உண்மையிலேயே அது அப்படி செஞ்சிருப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஒன்று வருதுன்னு வைங்களேன். ஏன்னா ரவி அவர்களுக்கு தன் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பார்க்கறதுக்கு இடமா இல்லை, எந்த இடத்துல வேணாலும் பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் தான் வைங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு என் வீட்டில் நான் எந்த பொண்ணோட இருக்கணும் அந்த வீட்டுக்கு தான் என் பசங்க வந்து பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து நிச்சயமா ரவி அவர்கள் உருவாக்கி இருக்க வாய்ப்பில்லை. அப்படி உருவாக்கி இருந்தால் அது முட்டாள்தனமான காரியம். இதெல்லாம் தாண்டி அந்த இன்சூரன்ஸ் விஷயத்தெல்லாம் கூட இவங்க ரொம்ப அழகாகவே கிளாரிஃபை பண்ணாங்க. அவர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அடிபட்டுருச்சு, ஸோ அவர் ஒரு ஃபாரின்ல இருந்தார், ஸோ அதுக்காக தான், ஸோ அப்படின்ற மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக இவங்க 2 பேருமே ரவி மோகன் வந்துட்டு என்னென்ன மாதிரியான தவறுகள் செஞ்சிருக்காரு, இவரை நாங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரியான ஒரு நிலைகளை பதிவு பண்ணியிருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு இடத்துல சொல்கிறேன், ஒரு ஸ்டாருன்னு ஒரு ஆளை நம்ம கூட வச்சுருந்தோம்னா தலையெழுத்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அது ஸ்டாருக்கே உரிய விதி. உலகத்தின் ஆக சிறந்த ஸ்டார்னு சொல்லி நம்ம தூக்கி கொண்டு வந்து ஒரு வேனில் உட்கார வச்சா கூட அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கஷ்டம் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 ஹேண்டில் பண்ண முடியாத மனிதர்களை ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு வேனுக்குள்ளே அடைச்ச மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஒரு இடத்துக்குள்ள உட்கார வைக்கிறது. ஏன்னா ஸ்டாருங்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க மண்டைக்குள்ள ஒரு மாதிரியே ஏறி போய் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகமே தன் கைவசம் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கணும் போது ஒரு ஸ்டாரோட நாம் வந்துட்டு மனைவியாவோ கணவனாவோ உள்ளே போகிறோம் அப்படின்னும் போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும். அந்த ஸ்டாரை எந்த விதத்திலும் நம்ம ட்ரிகர் பண்ணி அவனை இன்னும் சைக்கோவோ மாற்றிடாத ஒரு புரிதலும் மனநிலையும் நமக்கு இருந்தால் தான் அப்படி ஒரு நட்பு ஓட்டத்துக்குள்ளேயோ ஒரு வாழ்க்கை ஓட்டத்துக்குள்ளேயோ நாம் போகணும். இல்லை என்றால் ஒதுங்கி இருப்பது சிறந்தது. அதுதான் ரொம்ப ஆகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் இப்போ இவங்களுடைய இந்த ஒரு விவாகரத்துன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, ரவி மோகன் ஆர்த்தி இவ்வளோ பேசிட்டாங்க அப்படிங்கும் போது இப்போ ஆர்த்தி தரப்புலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மாசாக பேசிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரவியோட சேர்ந்து வாழணும் இல்லையா, இவ்வளோ கேவலமான அவனோட வாழக்கூடாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரிஞ்சுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு இன்னைக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் ரவி அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது. சட்டம் வந்துட்டு ஒரு பிரிந்த கணவன் வந்துட்டு தன் மனைவிக்கு தன் குழந்தைகளுடைய பராமரிப்புக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்துட்டு சட்டத்தில் இருக்குது. நம்ம அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த சட்டம் சரியா தவறா, அது ரொம்ப சரியாக பயன்படுத்தப்படுதா, இல்லை அது பெண்களுக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது சட்டமும் காலமும் தான் சொல்லணும் வைங்களேன். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 40 லட்சம் ஒரு மனிதர் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னா இன்றைய தேதியில் ரவி மோகனால் அது சாத்தியம் அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா இன்றைய தேதியில் ரவி அவர்களுக்கு பெரிய மார்க்கெட்டில் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடம்பன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு வந்துட்டு ஆர்யா அவர்களுக்கு ஒரு லம்சம் சம்பளம் பேசப்பட்டுருச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு 6 மாதம் ஷூட்டிங் பீரியடுக்கு மாதம் உனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருவையா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த லம்சமாக ஏதாவது ஒரு சம்பளம்ன்றதை நான் கொடுப்பேன், அதுவும் படம் நல்லா ஓடிச்சுன்னா, அதை தவிர்த்து உனக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு சம்பளத்தை பேசி நடிக்க வைக்கிறான். ஒரு ஸ்டார் ஆர்யா மாதிரியான மனிதரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே மாதம் 5 லட்ச ரூபா தான் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது இந்த 40 லட்சம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வரையறை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது சரி தவறுங்கிறதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த 40 லட்ச ரூபா 3 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 40 லட்ச ரூபா தேவைப்படும் அப்படின்னா மேபி அது தேவைப்படலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை சூழல் இருக்கலாம்னு வைக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் ரவி அவர்களால் வந்துட்டு ஒரு 40 லட்ச ரூபா மாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது
படத்துக்கு படம் மாறிக்கிட்டே இருக்கு. குறிப்பா கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளா அவருடைய படங்கள் பெருசா போகலட்டும் போது இவ்வளவு பெரிய ஒரு தொகை வந்துட்டு கொடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம கணவன் எக்காரணத்து ஒன்றும் போயிடக்கூடாது, அதனால என் கூடவே இருந்தாவணும், ஏமா இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல கூட மேபி இப்படி ஒரு 40 லட்ச ரூபா கேட்டோம்னா ரவி நம்மளை விட்டு போயிட மாட்டாரு அப்படின்னு கூட ஆர்த்தி தரப்பு கேட்டு இருக்கலாம். மேபி தெரியல. ஆனா இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு ஆண் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி நீங்க 40 லட்ச ரூபா என்னால கொடுக்க முடியல, திருப்பி நான் உங்களோட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு ஒரு ஆண் சொல்லுவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்னும் போது இதற்கான ஒரு பார்கெனிங் நடந்து 40ங்கிறது ஒரு 20ஓ 15ஓ குறைஞ்சு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு வழியா பிரிஞ்சிடலான்னு சொல்லி முடிவுக்கு ரவி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கேள்விப்படும் போது சமந்தா வந்து நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வராங்க. சமந்தா, நாக சைத்தன்யா இவங்க 2 பேரும் பிரியும் போது ஒரு செய்தி ஒன்றுலாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 200-250 கோடியோ வந்துட்டு அலுமினியா வந்து கொடுக்கறதுக்காக வந்துட்டு அக்கினேனி ஃபேமிலி ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. அதை வந்துட்டு சமந்தா அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையோடு இல்லை, வேண்டாம், வாழ்ந்த காலம்ங்கிறது அழகான காலம், இதுக்கப்புறம் நம்மளால வாழ முடியாது, பிரிஞ்சிரும், என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம படிச்சோம். உண்மையிலேயே நிகழ்ச்சியான சம்பவம், எக்ஸ்ட்ரானரியான சம்பவம். ஆனா எல்லாருமே அதே மாதிரி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய தேவைகள் அப்படிங்கிறதும் வெவ்வேறு தருணத்திலே வெவ்வேறு கோணங்கள்லயும் இருக்கும். அப்படின்னும் போது இந்த 40 லட்சம் ஜீவன் அம்சம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரவி கொடுக்க போறாரா, இல்லை இதற்கான பார்கெனிங் நடக்க போதா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம்.